இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது லூமினன்ஸ் நாய்ஸ் வெர்சஸ் கலர் நாய்ஸ். வகையா இருக்கிற டிஜிட்டல் நாய்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா பேசிக்கா இருக்கிற இந்த ரெண்டு நாய்ஸ் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஹே வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு மிரர் ஸ்டுடியோ. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு இந்த டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிற நாய்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேசிக்காக இருக்கிற ரெண்டு நாய்ஸஸ், லூமினன்ஸ் நாய்ஸ் தென் குரோமினன்ஸ் நாய்ஸ்னு சொல்லக்கூடிய கலர் நாய்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் இந்த லூமினன்ஸ் நாய்ஸ்னால் என்னென்னு பார்த்தலாம். இந்த லூமினன்ஸ் நாய்ஸுங்கிறது உங்கள் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிற உங்கள் பிக்சரில் இருக்கிற பிக்சல்ஸோட பிரைட்னஸ் லெவலில் சேஞ்ச் ஆகிற நாய்ஸஸ். இந்த நாய்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட பிரைட்னஸ் லெவலை மட்டும் சேஞ்ச் பண்ணும். அதாவது பொதுவாக இது அண்டர் எக்ஸ்போஷர் இமேஜஸில் அதிகமாக வரும். ஸோ ப்ராப்பராக எக்ஸ்போஸ் ஆகாமல் வெரி டார்க்காக இருக்கிற அண்டர் எக்ஸ்போஸராக இருக்கிற இமேஜஸ்லாம் இந்த நாய்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா லைட் அந்த கிரே கலர் ஷேட்ஸ் மட்டும் நாய்ஸஸில் கிரெயின்ஸாக வந்திருக்கும். எந்தவித கலர் ஷிப்ஸும் இருக்காது இதில். ஸோ பொதுவாக எல்லாருக்கும் தெரியக்கூடியது தான், ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணி நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த லூமினன்ஸ் நாய்ஸ் பிரச்சனை வரும். சரி, இந்த குரோமினன்ஸ் நாய்ஸ்னா என்ன? அதாவது இந்த கலர் நாய்ஸ்ன்னு சொன்னீங்களா, அது என்ன? இந்த குரோமினன்ஸ் நாய்ஸுங்கிறது இந்த குரோமா நாய்ஸ்ன்பாங்க. அந்த குரோமா சப் சாம்பிளிங் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு பிக்சல் உருவாகிறதுக்கு RGB தேவை. ரெட், க்ரீன், ப்ளூங்கிற 3 பிக்சல்ஸ் தான் ஒரு பிக்சலை ரெடி பண்ணுது. இந்த 3 தான் இந்த குரோமா நாய்ஸில் பூந்து விளையாடுது. அதாவது உங்களுக்கு இருக்க வேண்டிய கலரை தவிர அதுக்கு ஆப்போசிட்டான கலர் அந்த இடத்துல இருக்கும். அதாவது நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ரெட் கலர் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாய்ஸ் என்ன பண்ணும், க்ரீன், ப்ளூ அப்படிங்கிற மாதிரி செதறி போன ஜெம்ஸ் மூட்டாய் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை நிறையா இருக்கிற ஜெம்ஸை கொட்டி விட்டுட்டு தூரத்துலேருந்து பார்த்தா எப்படி உங்களுக்கு கலர் கலராக சின்ன சின்ன ட்ராப்பாக பிக்சல்ஸ் தெரியுமோ, அது மாதிரி தான் இந்த குரோமா நாய்ஸ், அதாவது இந்த கலர் நாய்ஸ் தெரியும். இது பொதுவாக உங்கள் பிக்சல்ஸோட கலர் ஷிஃப்ட்னு சொல்லலாம். அதாவது கலர் மிஸ்மேட்ச், இருக்க வேண்டிய கலருக்கு ஆப்போசிட்டான கலர்ஸ் இருக்கிறது. அதாவது இருக்க வேண்டிய கலர் இல்லாமல் வேறு கலர்ஸ் அந்த இடத்துல டீட்டெயில் இல்லாமல் நாய்ஸாக இருக்கிறது. ஸோ இது இந்த குரோமா நாய்ஸ் பார்த்திங்கன்னா வெரி பிரைட் ஆர் வெரி டார்க் ஏரியாவில் வரும். ஸோ சாலிடாக இருக்கிற பிளாக்காக இருக்கிற ரொம்ப டார்க்காக இருக்கிற ஏரியாலையும், ரொம்ப எப்படி ஹைலைட்ஸ்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய இடத்துல வெரி பிரைட்டஸ்ட் ஏரியாலையும் இந்த கலர் நாய்ஸ் உங்களுக்கு பூந்து விளையாட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு நாய்ஸ். மற்ற நாய்ஸ்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. இந்த நாய்ஸ் அதிக ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களோட பிக்சரே நீங்கள் எடுத்த அந்த ஃபோட்டோவே யூஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு போயிடும் இந்த நாய்ஸ் அதிகமாக இருந்தால். சரி, இந்த லூமினன்ஸ் நாய்ஸ் தென் கலர் நாய்ஸ் இது ரெண்டுத்தையும் பார்த்தோம். இதை குறைக்கிறது எப்படி? பொதுவாகவே உங்கள் இமேஜஸில் நாய்ஸை குறைக்கிறது எப்படின்னா, பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும், நம்ம இமேஜஸில் நாய்ஸை குறைக்கிறதுக்கு இந்த ஐஎஸ்ஓவை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதை தான் நானும் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக. ஸோ ஹை ஐஎஸ்ஓ அப்படிங்கிற அளவுக்கு அதிகமான தேவைக்கு அதிகமான நாய்ஸை தாண்டி போகாமல் ஐஎஸ்ஓவை உங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேசிக்காக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வர நாய்ஸை கட்டுப்படுத்தும். தென் ஷட்டர் ஸ்பீடை தேவையான அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது, ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணாமல். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஷட்டர் மெதுவாக ஓப்பன் ஆகி மெதுவாக க்ளோஸ் ஆனிச்சுன்னா சென்சர் அதிகப்படியான எக்ஸ்போஷர் ஆகும். அதாவது லாங் எக்ஸ்போஷர் மாதிரி ஆயிரும். நிறைய நேரம் எக்ஸ்போஸ் ஆகுதில்ல, அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இருக்கிற நாய்ஸும் அது டிஜிட்டலாக ஆம்ப்ளிஃபை ஆகிரும். ஸோ ஐஎஸ்ஓவை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும் அந்த இடத்துல நாய்ஸ் அதிகமாகும். அப்படிங்கிறத விட ஷட்டரை ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணாலும், ஷட்டர் ஸ்பீடை ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த இடத்துல நாய்ஸை டிஜிட்டலாக ஆம்ப்ளிஃபை பண்ணி விட்ரும். அடுத்தது ப்ராப்பரான எக்ஸ்போஷரில் வைங்க, தேவையான எக்ஸ்போஷர் வைங்க. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ரொம்ப அண்டர் எக்ஸ்போஷரில் இமேஜஸில் பொதுவாகவே இந்த லூமினன்ஸ் அண்ட் குரோமினன்ஸ் நாய்ஸு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் உங்களோட இமேஜஸை உங்கள் கேமராவில் உள்ள அந்த எக்ஸ்போஷர் மீட்டர் காமிக்கிறதுல கரெக்டாக இந்த சென்டரில் வச்சு, பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு தெரியும் சொல்கிறேன், சென்டரில் 0ல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ப்ராப்பராக எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக எக்ஸ்போஸ் பண்ணினாவே உங்கள் இமேஜஸில் வர அந்த நாய்ஸஸ் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ETTRன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்போஷர் டு த ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு படி ஓவர் எக்ஸ்போஷராக உங்கள் இமேஜஸை எடுத்துங்க. அதாவது இந்த தேர்ட் ஆஃப் ஸ்டாப்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எக்ஸ்போஷர் மீட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன், இந்த 2 லைன் தெரிகிற மாதிரி கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஷராக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் வர ஐஎஸ்ஓ அந்த கிரெயின்ஸையும் உங்கள் நாய்ஸஸையும் குறைக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் யூஸ் பண்ணுற கேமராவை கொஞ்சம் அதை எப்படி சொல்கிறேன்னா ஓவராக ஹீட் ஆகாமல் பார்த்துங்க. சில பேர் கண்டினியூஸாக வீடியோ எடுப்போம், கண்டினியூஸாக ஷூட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ என்ன ஆகுனா கேமரா ஓவர் ஹீட் ஆகி
ஓவர் ஹீட் ஆயிடுச்சுனாவே அந்த சென்சருக்கு வந்து சின்ன சின்ன அந்த நாய்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும், கிரெயின்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட கேமராவை கூல் டவுன் பண்ணுங்கள். ஓவராக அதை டென்ஷன் ஆக விடாதீங்க, ஓவராக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க. கண்டினியூஸாக ஷூட் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் நல்ல ப்ராப்பர் வெல் வென்டிலேட்டட் ஏரியாவில் வச்சுட்டு உங்கள் கேமராவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போக்கப்போ உங்கள் கையிலேருந்து கீழே வைங்க. நம்ம ரொம்ப நேரம் அந்த கேமராவை இறுக்கி கையில் பிடிச்சிட்டே இருந்தோம்னாவும் அதோட ப்ராப்பர் வென்டிலேஷன் இல்லாமல் நம்ம உடல் சூடு, அதாவது நம்மளோட பாடி டெம்பரேச்சர் அந்த கேமராவோட டெம்பரேச்சர் சேர்ந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட கேமராவோட டெம்பரேச்சரை கம்மி பண்ணிங்க, கூல் டவுன் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த பேசிக்கான 4 விஷயம் சொல்லிக்கிறேன் உங்களோட பிக்சர்ஸில் உள்ள அந்த நாய்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு. இதையும் மீறி நீங்கள் உங்களுக்கு வந்துருச்சு, நாய்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் லைட் ரூம்லேயோ இல்லை ஃபோட்டோஷாப்லேயோ உள்ள கேமரா ஃபில்டர்ஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட நாய்ஸ், அதாவது லூமினன்ஸ் நாய்ஸ், தென் கலர் நாய்ஸை, குரோமினன்ஸ் நாய்ஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில கேமரா ஃபில்டர்ஸ் தென் லைட் ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக லூமினன்ஸ் நாய்ஸ் ரிடக்ஷன் தென் கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். சில போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுற நம்ம சாஃப்ட்வேர்ஸில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ், கலர் நாய்ஸ் அப்படின்னு 2 விஷயம் இருக்கும். அந்த வெறும் நாய்ஸ்னு கொடுத்துருக்கிறது லூமினன்ஸ் நாய்ஸ், கலர் நாய்ஸ்னால் அது குரோமினன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கிற நாய்ஸ் ரிடக்ஷன். ஸோ இந்த நாய்ஸ் ரிடக்ஷனையும் நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. ஒரு இமேஜஸில் நேச்சுரலாக இருக்க வேண்டிய நாய்ஸை நம்ம சுத்தமாக குறைக்கிறதும் தப்பு. அதுக்காக ஓவராக நாய்ஸ் வச்சுக்கணும்னு சொல்ல வரல. ஸோ சுத்தமாக அது நாய்ஸே இல்லாமல் அப்படியே மார்பிள் தர மாதிரி அப்படி டெல்ஸ் மாதிரி பலன்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நேச்சுரலாக அதுக்கு தேவையான நாய்ஸ், இந்த ஃபிலிம் கிரெயின்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த ஃபிலிம் லுக்குக்கு கொண்டு வாங்க. ஸோ அதுதான் வந்து நேச்சுரலாக இருக்கும். பெரிய லெவலுக்கு நான் பிரிண்ட் போட போகிறேன், நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பேனரில் வைக்க போகிறோம், ஒரு பெரிய லெவலுக்கு மேகசினில் பிரிண்ட் ஆக போகுது அப்படின்னா அந்த இடத்துல கிரெயின்ஸை தவிர்க்கிறது நல்லது. அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ஹிட் த லைக் பட்டன். திஸ் வீடியோ இஸ் மோட்டிவேட்டட் பை மிஸ்டர் சஃபிக் ஃப்ரம் சென்னை. அவருக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அவரு கேட்ட ஒரு சின்ன கேள்வி தான் எனக்கு இந்த வீடியோவை செய்யறதுக்கான ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு. அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் கேட்கணும்னு நினச்சிங்களா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர் மீ ஸ்டுடியோ, வி கிரியேட் a bond with you. Bye bye.